ഇത് എന്താ മാസം? ആഗസ്റ്റ് മാസം. ഓഗസ്റ്റ് മാസത്തിലെ ഒരു മുഖ്യമാണ് വിഴ. എന്നേക്ക് ആഗസ്റ്റ് 15 എന്താ വിഴ? കേക്കല അണ്ണയുടെ വിണ്ണേർപ്പ് വിഴ അല്ലയാ, മരിയ മാതാവിനുடைய വിണ്ണേർപ്പ് തിരുവിഴ. മാതാവെ നമുക്ക് വേണമാ? മരിയാവെ നമുക്ക് വേണമാ? വേണം. ഏൻ വേണം? കേക്കല பரிந்துரைக்காகவா? நமக்கு நம்முடைய சார்பாக பரிந்து பேசுவதற்காக மாதாவே வேணும். மாதாவை நமக்காக ஜெபம் செய்வாங்க, நமக்காக பரிந்துரை செய்வாங்க. ஆனால் நான் மாதாவினுடைய கூட நிற்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? தாழ்ச்சி இல்லை. நானும் மாதாவும் மரியாவும் இருக்கிறாங்க. 2 பேருக்கு நம்மள உறவுக்கு என்னெல்லாம் வேணும்? மாதா நமக்கே சில விஷயங்கள் தந்திருக்காங்க. என்ன தெரியுமா? தெரியாதா? கேட்கல. நமக்கு எல்லாருக்கும் கையில் இருக்கிற விஷயம்தான். ஜெபமாலை 1ஆவதாக. 2ஆவதாக என்னது? கேட்கல. வேறு இருந்தார் இல்லையா மாதா? மாதாவும் நமக்கும் நம்மள உறவுக்காக நற்செய்தியா? மாதா நமக்கு தெரியும். இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் உத்தரியம். தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? உங்ககிட்ட இருக்குதா? இருக்குது. இன்னொரு விஷயம் கூட இருக்கு. மாதா நமக்காக தந்த இன்னொரு விஷயம் கூட இருக்கு. என்னது? ஜெபமாலை, உத்தரியம். 3ஆவதாக நமக்கு எல்லாத்துக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் நமக்கு தெரியலை அது எதுக்காக கையில் வச்சிருக்கிறோம் என்று தெரியலை. முதலாவதான விஷயம் டைமண்ட் அல்லனா மெடல். தெரியுமா? மெடல் தெரியுமா? இந்த பதக்கங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் மாதாவுடைய நிரவதியான பதக்கங்கள். இது எல்லாமே என்னது? மாதாவும் என்னையும் சேர்த்து நிற்கிறதுக்கான கருவிகள் தான். ஆனால் இது மாதா நமக்கு தந்துட்டு போன பொக்கிஷங்கள் தான் இல்லையா? மாதா நமக்கு தந்துட்டு போன மதிப்பார்ந்த சில விஷயங்கள். நானும் என்னுடைய மாதாவும் தமிழுள்ள உறவுக்கு மாதா எனக்காக பரிந்து பேசும் பொழுது நானும் மாதாவோடு கூட சேர்ந்து வாழ்றதுக்கு, மாதாவோடு கூட சேர்ந்து இயேசுவனுடைய பின் செல்றதுக்காக தந்த பொக்கிஷங்கள் தான் இந்த ஜெபமாலை, உத்தரியம், அப்புறம் என்ன, மெடல், பதக்கங்கள் இல்லையா? அதனால இந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்திலே மாதாவுடைய விண்ணேற்பு திருவிழாவை கொண்டாடுகின்ற மாதத்திலே நம்ம தியானிக்க போக சின்ன ஒரு விஷயந்தான். மாதா நமக்கு தந்துட்டு போன ஒரு பதக்கம். அதை பற்றி தான் தியானிக்க போகிறோம். திருவெளிபாடு 12ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம். திருவெளிபாடு 12ஆம் அதிகாரம். வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களே தலை மீது சூடியிருந்தார். ஹல்லேலூயா. இந்த வசனம் கேட்கும் பொழுது ஏதாவது பதக்கம் ஞாபகம் வருதா? விண்மீன், நிலா, அப்புறம் மாதா, ஏதாவது ஞாபகம் வருதா? மாதா நமக்கு தந்த ஒரு மெடல் தெரியாதா? மாதா நமக்கு தந்த ஒரு மெடல் தான் மிராக்குலஸ் மெடல். உங்கள் கையில் இருக்குதா? யாரெல்லாம் கையில் இருக்குது கொஞ்சம் கை தூக்குங்க. இத்தனை பேரை கையில் இருக்குது, ஆனால் யாருக்கும் தெரியல அதில் என்னெல்லாம் இருக்குன்னு. ஒரு விண்மீன் இருக்குது, 12 நட்சத்திரங்கள் இருக்குது, வேற என்னெல்லாம் இருக்குது? மாதா இருக்குது, வேற ஏதாவது இருக்குது அந்த பதக்கத்தில்? எடுத்து பார்த்துருக்கீங்களா அந்த பதக்கத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு? 2 இதயம் இருக்குது. ஓகே. அதனால் இந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த ஒரு பதக்கத்தை பற்றி தியானிக்க போகிறோம். மிராக்குலஸ் மெடல், அற்புத பதக்கம்.
இது எங்கிருந்து வந்தது, அதனால் யார் நமக்கு தந்தது, அதனால் திருச்சபையில் இந்த பதக்கம் எப்படி வந்துச்சு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இருக்கீங்களா? யாராவது சும்மா செஞ்சு தந்தாங்களா? மாதாவுடைய ஒரு வணக்கத்துக்காக செஞ்சு தந்த ஒரு மெடலா இது? தெரியுமா? இதனுடைய ஒரு வரலாறு இருக்கு. பார்க்கும் பொழுது எப்படி நமக்கு இந்த இறையிறக்க இந்த படம் இல்லையா, இந்த இறையிறக்கத்தினுடைய படம் எப்படி கிடைச்சிச்சு? ஆமாம், ஃபவுஸ்டினா. புனித ஃபவுஸ்டினாவுக்கு ஆண்டவர் கொடுத்த காட்சி தான் இந்த இறையிறக்கத்தினுடைய இந்த படம், இந்த பிக்சர். அந்த மாதிரி மாதா ஒருத்தருக்கு காட்சி கொடுத்தது தான் இந்த மிராக்குலஸ் மெடல், அல்லது இந்த அற்புத பதக்கம். கேத்ரின் லபோரே என்ற ஒரு புனிதக்காக கொடுத்த ஒரு காட்சி, அதுதான் இந்த ஒரு அற்புத பதக்கம். இந்த கேத்ரின் லபோரா என்ற புனிதை பற்றி யோசித்தால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய வீட்டில் அவர்கள் 11 பிள்ளைகள் தான். அதில் 9வது பிள்ளை தான் கேத்ரின் லபோரே. ஆனால் 9வது வயசில் கேத்ரின் லபோருடைய அம்மா இறந்து விட்டார். இறந்து விடும் பொழுது இந்த கேத்ரின் லபோரே செய்கிற விஷயம் இருக்குது. அந்த அப்பாவுடைய அம்மாவோட ரூமில் போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு மாதாவுடைய சொரூபம் இருக்குது, அது எடுத்து நெஞ்சோடு சேர்த்து வச்சுட்டு சொல்கிறாரு, இனி நீ தான் எனக்கு மாதா. அப்போதில் சின்ன வயசில் இருந்தே மாதாவனுடைய ஒரு பக்தி அந்த ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் இருந்துச்சு. அதனால தான் சின்ன வயசுல தன்னுடைய அந்த பிரைமரி எஜுகேஷன்லாம் முடித்ததுக்கு பிறகு அவர் ஒரு கன்னி ஆகிறதுக்கான ஒரு கான்வென்ட்டில் சேர்ந்துட்டார். சேர்ந்து கொஞ்ச மாதத்திலே மாதா அவளுக்கு காட்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி கொடுத்த காட்சியில் தான் இந்த பதக்கம் மாதா சொல்லி கொடுத்தாரு. 1830 மாதா காட்சி கொடுக்கும்போது அந்த பிரான்ஸில் அந்த ஒரு நிலைமை, அங்கே இருக்கிற இந்த அரசியல் பிரச்சனைகள், அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த நோய்கள், நிரவധി துன்பங்கள் அந்த சொசைட்டியில் இருந்துச்சு, அந்த சமூகத்தில் இருந்துச்சு. அதனால தான் மாதா காட்சி கொடுக்கறது இந்த ஒரு பதக்கத்துக்காக. இந்த பதக்கம் கொடுக்கும் பொழுது என்ன மாதா சொல்கிறாங்க, இந்த பதக்கம் போடுறவங்களுக்கு நிரவധി ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், நோய்களிலிருந்து விடுதல் கிடைக்கும், ஒரு பாதுகாவல் இருக்கும். அதனால தான் இந்த பதக்கத்தை பற்றி கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த பதக்கம் பார்த்துட்டு சொன்னால் இந்த பதக்கத்துக்கு 2 சைடுகள் இருக்குது. இப்போ இதில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு தெரியும், இந்த பதக்கத்துக்கு முன்னாடி ஒரு பாகம் இருக்குது, பின்னாடி ஒரு சைடு இருக்குது, 2 சைடு இருக்குது. முன்னாடி பார்க்கும் பொழுது மாதா எங்கே நிற்கிறாங்க, ஒரு பூகோளத்தின் மீதே நிற்கிறாரு. மாதாவுக்கு பாதத்துக்கு கீழே ஒரு பாம்பு நசுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இதுக்கு சுற்றிலும் ஒரு எழுத்து இருக்கு. அதுக்கு இங்கிலீஷில் வாசிக்கும்பொழுது இப்படி எழுதும், ஓ மேரி கன்சீவ்டு வித்தவுட் சின் ப்ரே ஃபார் அஸ் ஹூ ஹாவ் recourse to thee. அப்படின்னு தமிழில் சொன்னால், பாவமின்றி கருத்தரித்த மரியே உம்மிடம் அடைக்கலும் தேடும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதுதான் அந்த ஜெபத்தினுடைய ஒரு மீனிங். அதனால் யோசிச்சு பாருங்க, மாதா கொடுத்த இந்த ஒரு காட்சி இதில் பார்க்கும் பொழுது எங்கேயாவது ஏதாவது வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? மாதா பாம்புடைய மேலே அப்படியே நசுக்கிட்டு இருக்கிறத எங்கே எதையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தொடக்க நூலில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம் அங்கே எடுக்கும் பொழுது பார்ப்போம், மாதா ஆண்டவர் சொல்கிற விஷயம் இருக்கு. தொடக்க நூல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம், உனக்கும் பெண்ணுக்கும் உம் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையே உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையே காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலே காயப்படுத்துவார் என்றார். அதனால்தான் அங்கேயே கொடுத்த அந்த ஒரு காட்சி இங்கேயே ஆண்டவர் திருப்பியும் மக்களுடைய பாதுகாப்புக்காக தரார், ஒரு மெடலாக தராரு. யோசிச்சு பாருங்க, இதுக்கு பின்னாடி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு க்ராஸ் இருக்கும், அதுக்கு ஒரு பெரிய எம்மன் எழுதியிருக்கும், அதுக்கு சுத்திலுமாக 12 விண்மீன்கள் இருக்கும். அந்த பதக்கம் பார்க்கும் பொழுது அந்த பதக்கத்தினுடைய கீழே 2 இதயங்கள் இருக்கும். ஒன்று அன்னை மரியாவுடைய இதயம், அதில் அந்த வாள் ஏறி இருக்கிறது.
ரெண்டாவதாக அந்த சுடர்கள் இருக்கிற இதயம் தான் இயேசுனுடைய இதயம். நமக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக அவர்கள் தந்த அன்பு, அதுதான் அந்த 2 இதயங்கள் நமக்காக காமிச்சு தருது. அதனால் யோசிச்சு பாருங்க, ஒரு பதக்கம், ஒரு மெடல் നമ്മുടെ வாழ்க்கையில் என்னெல்லாம் தரலாம். யோசிச்சு பாருங்க. இந்த மெடலை யோசிக்கும் பொழுது இதில் திரு வசனங்கள் இருக்கு. மாதம் நமக்கு தந்த, இயேசு நமக்கு தந்த, ஆண்டவர் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள் இருக்கு. இது நம்மளுடைய வாழ்க்கையில் சேர்த்து வைக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிற சின்ன சின்ன இந்த சோதனைகள் வரும் பொழுது அதில் நம்மளை விடுவிக்கும், நமக்கு பாதுகாவல் தரும். அதனால தான் நம்ம திருச்சபையில் பார்க்கும் பொழுது நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஏன் இதெல்லாம்? நமக்காக, நம்முடைய பாதுகாவலுக்காக ஆண்டவர் தந்ததா. இது யாரோ ஒருத்தர் செஞ்செடுத்ததல்ல, மாறாக கடவுள் நமக்காக ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் நமக்கு தருகின்ற சின்ன சின்ன பொக்கிஷங்கள் தான் இதெல்லாம். அதனால் யோசிச்சு பாருங்கள், இந்த மெடல்கள் அல்லனா இந்த மாதிரி வேற ஏதாவது ஜெபமாலை நம்முடைய கழுத்தில் போடும் பொழுது, இந்த பதக்கங்கள் நம்முடைய போடும் பொழுது, அல்லது இந்த ஸ்கேப்புலர் அல்லனா உத்திரியம் நம்முடைய போடும் பொழுது என்ன நடக்குது? ஒரு பாதுகாவல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மோடு கூடி இருக்கும். அதனால யோசித்து பார்ப்போம், சின்ன சின்ன விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் தருது. அதனால ஒரு நிமிடம் கண்கள் மூடி யோசித்து பார்ப்போம். சின்ன சின்ன விஷயங்கள் நமக்காக தந்திருக்காங்க. ஆனால் சில நேரங்களில் அலங்காரத்துக்கு என்று சொல்லி நம்ம விட்டு களையிறது. ஆனால் யோசித்து பார்ப்போம், அந்த சின்ன ஒரு கருவிகள் நம்மளோட வாழ்க்கையை தருகின்ற ஆசீர்வாதங்கள் எவ்வளோ பெரியது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மற்றவங்கள் என்ன சொல்கிறாங்க என்று பார்க்க வேண்டாம், ஆண்டவருக்கு விட்டு கொடுப்போம். அந்த ஆண்டவர் தந்த அந்த விசுவாசத்தினுடைய சாட்சியமாக, அந்த ஜெபத்தினுடைய சாட்சியமாக ஒவ்வொரு கருவிகளும் ஒவ்வொரு பதக்கங்களும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து செல்வோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.